வெல்கம் பேக் டு VTK ஃபோட்டோகிராஃபி. சோனி A7 V வந்து 4-5 மாதம் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் எங்களால் ரிவ்யூ பண்ண முடியல. ஏன்னா எக்கச்சக்கமாக வேலை. சோனி A7 V பாடி கையில் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று, நிவேதன் கையில் இந்த பாடி கிடச்சிது. அவர் ட்ரை பண்ணி அவர் வந்து எக்கச்சக்கமாக டேட்டா கலெக்ட் பண்ணி அவர் பாவம் அவருக்கு இருந்த ஒரு 2-3 நாள் கேப்பில் அவர் வீடியோலாம் எடுத்து ப்ரெசென்ட்லாம் பண்ணி அவரால் எத்தனை போர்ஷன்ஸ் அவரால் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டார் அவர். அந்த போர்ஷனையும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறமா நான் இங்கே யூஸ் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, அது அந்த பழைய டச்செல்லாம் விட்டு போச்சு. ஸோ கொஞ்சம் முன்னெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோனி A7 Mark V கேமரா. அந்த கேமரா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கேமரா கைக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு. ஸோ கொஞ்சம் சோம்பேறித்தனமாக ப்ளஸ் கொஞ்சம் வேலையும் நிறையா இருந்தனால ரிவ்யூ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே டைம் ஓடிடுச்சு. ஸோ இன்றைக்கி January 18th நாங்கள் இங்கே ஒரு ஷூட்காக இங்கே நாங்கள் கொடைக்கானல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ அந்த பக்கம் டெம்பரேச்சர்லாம் சமைச்சில்னு இருக்குது. ஸோ நேற்று 2 நாளாக நேற்றும் இன்றைக்கும் ஃபுல்லாக அந்த கேமராவை யூஸ் பண்ணி, இதுதான் ப்ரைமரி கேமராவை யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்கோம், வீடியோஸு கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் இங்கேருந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் A7 Mark IV எப்படி இருக்குமோ கையில், A7 Vயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் க்ரிப்பு கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிச்சதும் நல்லா இந்த கை நல்லா உள்ள டெப்த்து போகிறது தெரியுது. பட் மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு தெரில. ஸோ உங்கள்கிட்ட A7 Mark IV இருக்குன்னா இந்த கம்பெனி ஸ்விட்ச் ஆனதும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். க்ரிப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. எனக்கு பர்சனலி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் டெக்னிக்கலி ரெண்டும் ஒரே வெயிட்ஸ் தான் நினைக்கிறேன். 650 grams, 670 grams, 20 grams. இன்ஃபேக்ட் இது ஜாஸ்தி. பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது. மேபி இந்த க்ரிப்பு நல்லா ஹோல்ட் பண்ணுறதுனால என்னமோ தெரியலாம். இன்னொரு மெயின் விஷயம், எனக்கு இந்த 2 USB போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டே ஃபோட்டோஸ் காப்பி பண்ணுவேன். இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. பட் 2 USB போர்ட் கொடுத்ததில் சூப்பரான விஷயம். ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த மேலே இருக்க ஃபஸ்ட்டு போர்ட் மட்டும்தான் 3.2 Gen 2 போர்ட்ஸு. அதில் மட்டும்தான் 10 Gbps ஸ்பீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். செகண்ட் போர்ட் வந்து 480 Mbps ரெஸ்ட்ரிக்டட் தான். பட் பரவாயில்ல. பட் ஆனால் ஃபஸ்ட் போர்ட் வந்து நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் போர்ட் வந்து நீங்கள் சார்ஜிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேமராவை நான் PD சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜும் பண்ணி பார்த்தேன். ஸோ கேமரா ஆனில் இருக்கும்போது 3 to 5 wattsக்குள்ளே தான் சார்ஜிங் எடுத்துக்குது. பட் நீங்கள் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது 8 to 10 watt வரைக்கும் எடுத்துக்குது. பேட்டரி லைஃப் பற்றி பேசும்போது இம்ப்ரூவ்டு பேட்டரி லைஃபாக சொன்னாங்க. பட் எனக்கு கிட்டத்தட்ட A7 Mark IV பேட்டரி லைஃப் தான் வந்த மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஆனால் நேற்று நாங்கள் ஈவினிங் ஒரு செஷன் ஷூட் பண்ணோம், மறுபடியும் நைட்டு ஒரு 2 hours ஷூட் பண்ணோம். மொத்தமாக ஒரு 4-5 மணி நேரம் ஷூட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 பேட்டரி காலி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1000 ஃபோட்டோஸ் பக்கமாக எடுத்திருப்போம். பட் இத்தனைக்கும் நாங்கள் இந்த வியூ ஃபைண்டர் ஃப்ரேம் ரேட் ஹையில் வச்சுருக்கோம், கேமராவோட ஃபுல் ரெஸ்டியூஷனில் வச்சுருக்கோம். ஸோ அதனாலேயும் இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு பெரிய இம்ப்ரூவ் பேட்டரி லைஃபாக எனக்கு தெரியல. மற்றபடி பாடி டிசைன்லேருந்து எல்லாமே A7 IV இருக்குது. இன்ஃபேக்ட் மெனு சிஸ்டமே கூட நீங்கள் A7 IV, A7 R5 அந்த மாதிரி பார்த்த மெனு சிஸ்டம் அதே தான் இங்கே இருக்குது. அடுத்தது ஆட்டோ ஃபோக்கஸ். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் நேற்று டெஸ்ட் பண்ண வரைக்கும், இன்னும் எகெயின் ஃபைல்ஸை கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கல, ஆன் கேமராவில் பார்த்த வரைக்கும் ஆட்டோ ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் சோஃபார் நாங்கள் ஃபேஸ் பண்ணல. ஃபோட்டோஸ்க்காகட்டும் வீடியோஸ்க்காகட்டும் ரொம்பவே ரிலையபிளாக இருக்குது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறம் வந்து எனக்கு இந்த கேமராவில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னென்னா, நீங்கள் டிஸ்பிளேவை இப்படியும் திருப்பிக்கலாம், வேணா நீங்கள் ஃப்ளிப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அவங்க 4D டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஸோ பட் ஆனால் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஆனால் சம்டைம்ஸ் நம்ம இப்படி பழைய கேமரா என்ன நீங்கள் இப்போ ஃப்ளிப் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆங்கிள்ஸில் இங்கே கேமராவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் டிஸ்பிளே வேறு பக்கம் இப்படி பார்த்துட்டு இந்த ஃப்ரேம்ஸ் ஸ்ட்ரைட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதில் என்னென்னா நீங்கள் இப்படியே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ப்ளஸ் நீங்கள் போர்ட்ரேட் ஷூட் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை, இப்படியும் திருப்பிக்கலாம், எப்படி வேணாலும் திருப்பிக்கலாங்கிறனால இந்த டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. எனக்கு இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, அந்த செகண்ட் ஸ்லாட்லேயும் CF Express Type A SD கார்டு போடுற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது A7 M4லேயும் ஒரு ஸ்லாட்டில் மட்டும் தான் CF Express Type A போட முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ 2 ஸ்லாட்லையுமே கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன ரீசன்னா, CF Express கார்ட்ஸில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. ப்ளஸ் கார்ட்ஸும் SD கார்டோட கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் ரிலையபிலிட்டியும் ஜாஸ்தி. SD கார்டு கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கனால கீழே போட்டால் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். பட் கார்டை நம்ம கீழே போடக்கூடாது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு CF கார்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அட்லீஸ்ட் கொடுத்துருந்தா வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. இன்னொன்று என்னன்னா, அதனாலேயே கேமராவோட பஃபர் ரேட்டும் கொஞ்சம் அடி வாங்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கார்டு CF Express Type A போட்டுட்டு செகண்ட் கார்டு ஏன்னா நான் எப்போவுமே 2 கார்டு தான் ஷூட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஷூட் பண்ணும்போது ஒரு 30-40 FPS கண்டினியூ ஷூட் பண்ணும்போது செகண்ட் காரோட பஃபர் பத்தாதனால கொஞ்சம் கேமரா ஸ்லோ டவுன் ஆகுது.
இன்ஃபேக்ட் 40 ஃபோட்டோங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் தான். பட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டு. ப்ளஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட், ஸோ அதுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன யோசனை. மோஸ்ட்லி இந்த கேமரா டெஸ்ட் பண்ணது எல்லாமே சோனியோட 14mm G Master, Sigma 35 1.4, சோனி 50 1.4 G Master, Sigma 85 1.4, சோனி 135mm டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது போக Sigma 2470 பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குது, A74க்கும் A75க்கும் எந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஸ்டுடியோ போய் பார்ப்போம். தேங்க்யூ நிவேதன், தேங்க்யூ ஸோ மச். வழக்கம் போல் சூப்பராக பண்ணிட்டீங்க, தேங்க்யூ வெரி மச். இப்போது நான் இங்கே A75ம் ஒரு 2-3 வெட்டிங்கில் யூஸ் பண்ணி பார்த்தேங்க. ஆக்சுவலி கேமரா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குது இந்த கேமராவில். அதில் நான் வீடியோ சென்ட்ரிக்காக நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த பேஸ் ஐஎஸ்ஓலேருந்து செகண்ட் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இருக்குது இல்லைங்களா, அது வந்து கரெக்டாக இன்டூ 10 அப்படின்னு போட்டிங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா S-Log3 வந்து ஒரு 800 எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அடுத்த நேட்டிவ் ஐஎஸ்ஓ வந்து 8000 அப்படின்னு வச்சுக்கிறது ஈஸியாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. 100 அப்படின்னாக்கா 1000 தான் வந்து செகண்ட் நேட்டிவ் ஐஎஸ்ஓ அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு. 4.25 ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்க தேவையில்லை. 8000 ISO அப்படிங்கிறது வந்து A7S3 உடைய 12800 டச் பண்ணலைனாலும் இது வந்து 7K சென்சரில் இருந்து டவுன் சாம்பிள் பண்ணதுனால இதோடைய நாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டராக தான் இருக்குது. 4Kவோட குவாலிட்டியும் வந்து இன்னுமே பெட்டராக தான் இருக்குது நிச்சயமாக. A7S3யில் 12800 உங்களுக்கு என்ன குவாலிட்டி கிடைக்குதோ அந்த குவாலிட்டியை நிச்சயமாக A75ல் எதிர்பார்க்க முடியுது. நல்லாவும் இருக்குது, ஃபைலை யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல கிரேட் ஆகிறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் நல்லா தான் இருக்குங்க, ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ வீடியோ சைடில் நல்லாவே இருக்குது இந்த கேமரா. இன்னுமே பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோன்ற விஷயம் அப்படின்னாக்கா இந்த கேமராவில் இருக்கிறது பார்ஷியலி ஸ்டாக்ட் சென்சர், கரெக்டுங்களா? ஸோ இப்போ ரீட் அவுட் ஸ்பீடு வந்து நம்ம ரொம்பவே எதிர்பார்ப்போம், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா Z6 Mark III இருக்குது, அதுவுமே பார்ஷியலி ஸ்டாக்ட் சென்சர் தான். ஆனால் Z6 Mark III உடைய ஸ்பீடை நம்ம இன்னும் ரீச் பண்ணல A75ல் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அந்த ரோலிங் ஷட்டர் பிரச்சனை நல்லாவே தெரியுதுங்க, சரிங்களா? அது ஒன்று. A7-4 இதையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா A7-4ல் 4K 60 FPSல எடுக்கும்போது ரோலிங் ஷட்டர் நிறையாவே பிரச்சனை இருக்கும். முக்கியமாக அது எங்கெல்லாம் காமிக்கும் அப்படின்னாக்கா, இப்போ டான்ஸ் ஈவெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை டான்ஸ் போர்ஷனே ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை வேகமாக யாராவது நடக்கிறாங்க போகிறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஹேண்டில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே ஃபேக்டர் ஆகும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நார்மலாக எடுக்கிறதுக்கும் இல்லை குளோபல் ஷட்டர் அளவுக்கு போக வேண்டாம். நம்ம ஒரு 1080pயில் 24 FPSல எடுத்து பாருங்கள், அதே ஷாட்டை 4Kல 60 FPSல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபீலே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ. ஆனால் 1080pயில் எடுக்கிற அந்த 24 FPS வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்டேபிளாக நான் சொல்கிறது வந்து ஷேக்குக்காக சொல்ல வரல நான், இது வந்து அந்த ஜெல்லோ எஃபெக்ட். ஏன்னா ரோலிங் ஷட்டருங்கிறது அந்த ஜெல்லோ எஃபெக்ட் தான். நம்ம லைட்டாக இங்கே நகர்த்தினாலும் கூட நெளிஞ்சு தான் போகும் நமக்கு. ஏன்னா நம்ம சென்சருடைய ஸ்பீடு வந்து அவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரீட் அவுட் ஸ்பீடு கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா லைட்டாக ஷேக்கு கூட வந்து ஒரு சடக்குன்னு ஒரு ஷேக்காக தெரியாமல் அது ஒரு மாதிரி நெளிஞ்சு போகிற மாதிரி தான் போகும் அது ஷேக்கு, சரிங்களா? அதனால் சொல்கிறேன் நான். இது பெரும்பாலான நாட்கள் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஆனால் கண்டுக்கிறவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. அதனால் நாங்களுமே வந்து அதுவும் 4Kல 60 FPS வந்து கிராப்ட் அப்படிங்கிறதுனாலையும் பெருசாக அதை யூஸே பண்ணதில்லை A7-4 வீடியோக்கு. ஆனால் A75 வீடியோக்கு தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட்டை ஒரு 3 மணி நேரம், ஆமாம், ஒரு தடவை லைவ் கேமராவாகவே வச்சுருந்தோம் நாங்கள். அதை லைவுக்கு வந்து 4K 24 FPSல ஓடிட்டுருக்கும்போது உங்களுக்கு லைவ் அவுட்புட்டும் ஓடிட்டுருக்கு, கேமராவில் இன்டர்னலாக ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, அதுவும் 2 கார்டில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, அதுவும் 2 கார்டுக்குமே ப்ராக்ஸியும் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்குது கேமரா அப்படிங்கிறப்போ நிறைய ப்ராசஸிங் தேவைப்படும். அதை இந்த கேமரா தாங்குச்சா அப்படின்னா சூப்பராக தாங்குச்சு. 3 மணி நேரத்தில் ஒரு தடவை கூட ஓவர் ஹீட்டிங் ஆகவே இல்லை, ரொம்பவே நல்லா வேலை செஞ்சுது. அது வரைக்கும் எங்களுக்கு நல்ல ரிலையபிளான ஒரு கேமரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் A7-4ல் ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நான். அதனால் A7-4 அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வீடியோ கண்டென்டராக சொல்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாகவே தான் இருந்தது. ஆனால் A7-5ல் அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. டியூவல் கார்டில் ப்ராக்ஸியோட சேர்த்து ஆட்டோ ஃபோக்கஸோட சேர்த்து HDMI அவுட்புட்லேருந்து எல்லாத்தையுமே கொடுத்து அந்த கேமரா அந்தளவுக்கு நல்லா வேலை செஞ்சுருக்கு அப்படிங்கிறது அருமை. இது போக மைக்ரோஃபோன் அது வேறு, ஏன்னா எக்ஸ்டர்னல் சிக்னல் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் மைக்ரோஃபோனுக்கு. அந்த மைக்ரோஃபோன் ஜாக்கில் இருக்கிற சிக்னல் அதுவும் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸிங்கும் இருக்குது உள்ள அப்படிங்கிறப்போ நிறையா ப்ராசஸிங்கை அட் அ டைம்லேயே ஹேண்டில் பண்ண முடிஞ்சது அந்த கேமராவால். சூப்பர். இது போக அப்பப்போ ஃபோக்கஸ், ஸ்பீக்கிங்கு, ஜீப்ராஸ் இது எல்லாத்தையுமே ஆனில் வச்சுருப்போம். ஸோ நிறையா வேலை கேமராவுக்கு தாங்கிருச்சு. சூப்பர்.
ஃபோட்டோ சைடில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா சாலிடாக 10 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கு அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்கிது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஹையர் ஸ்பீட்லாம் வந்து நான் பெருசாக எடுக்கலைங்க. அந்த 20 ஃபோட்டோ எடுக்கிறது 30 ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து எனக்கு அமையலை. அதனால் அதை நான் பெருசாக டெஸ்ட் பண்ணலைங்க. அது நிச்சயமாக எடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அது இப்போ ஒன்றும் புது டெக்னாலஜி கிடையாது, அது வந்து புதுசாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அதை பற்றி நம்ம பெருசாக பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு எடுக்குது அப்படிங்கிறதும் சூப்பரான ஒரு விஷயம். ஆனால் எலக்ட்ரானிக் ஷட்டரில் தான் எடுக்கும். திரும்பவும் எலக்ட்ரானிக் ஷட்டரில் உங்களுக்கு சென்சருடைய ஸ்பீடு வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஷட்டர்லேயே எடுத்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஓகேங்களா. அடுத்தது ஃபோட்டோஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வேறு என்ன கவனித்தோம், ஆட்டோ ஃபோக்கஸிங் ஆல்ரெடி சூப்பராக தான் இருக்குது. ப்ளஸ் நான் வந்து இந்த ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது, பேர்ட் ஃபோட்டோகிராஃபர் கிடையாது. அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ராக் சாலிட் ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிறது எனக்கு தேவையே கிடையாது. அதனால் இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி நான் வருத்தமும் பட மாட்டேன். எனக்கு வந்து நம்ம Z6லேயே எடுத்திருக்காங்க நான் வெட்டிங்ஸ் எல்லாம், அது பெரிய விஷயமே கிடையாது. அது ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அதுலேயே சூப்பராலாம் எடுக்க முடியும் வெட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்லைங்க. இந்த கேமராலையும் ஆட்டோ ஃபோக்கஸோடைய ஸ்பீட்லேருந்து எல்லாமே அக்யூரசி எல்லாமே சூப்பர் டாப் நாச்சாக இருக்குது. இந்த கேமராவில் புதுசாக இந்த ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு வந்து இந்த ஒயிட் பாக்ஸஸ்லாம் கொடுத்துருக்கிறது, கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம். நிக்கானில் ஒரு 2 வருஷமாக வச்சுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, அந்த மாதிரி சோனியில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. இப்போ கொண்டிருக்காங்க, அது ஃபர்ம்வேர்லேயும் கொண்டிருக்காங்க மற்ற கேமராஸ்க்கும். அப்படிங்கிறது அட்டகாசம், சூப்பர், ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மற்றபடி A7 V வந்து ஒரு சாலிடான பாடி, ரொம்பவே நல்லா இருக்குது. A7 IIIலேருந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா சூப்பர் அப்கிரேடு, சரிங்களா. ஆனால் A7 IV அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா யோசிக்கணும். 4லேருந்து வீடியோக்காக அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக ரொம்ப நல்ல அப்கிரேடு. ஆனால் ஃபோட்டோஸ்க்காக அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா பணம் நமக்கு தேவையா அப்படிங்கிறது யோசிச்சுக்கணும். ஏன்னா A7 IIIலேயே இன்னுமே ஆட்டோ ஃபோக்கஸ் சூப்பராக இருக்குங்க. A7 III இன்றைக்கி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். அதுலேயே ஆட்டோ ஃபோக்கஸ் நச்சுன்னு இருக்குது. ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வேணுமா சூப்பராக இருக்குது, ஃபேஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் வேணுமா சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அப்போவே அதை ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க சோனியில். அதனால் இப்போ அதை தூக்கி எப்படி பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கதையே சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆட்டோ ஃபோக்கஸ், ரொம்பவே மெச்சோர்டான ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ், ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. ஹேண்ட்லிங்கும் A7 IVக்கும் A7 Vக்கும் வித்தியாசமே கிடையாது, எக்ஸப்ட் அந்த ஸ்க்ரீன் மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு எடுத்திங்கன்னா அது A7 IV 4 தெரியாது உங்களுக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டிஃப்ரென்ஸு. மற்றபடி A7 V நிஜமாகவே ஒரு சாலிடான கண்டெண்டரு. இன்றைக்கி தேதிக்கு சோனியில் இருக்கிற ஆக்சுவலி உருப்படியான ஒரு ஹைப்ரிட் பாடி அப்படின்னாக்கா A7 V தான். A7 IV கோட்டை விட்டுட்டாங்க. A7 III வந்திருந்தப்போ வந்து அது கேம் சேஞ்சர் கேமரா, அது சீரியஸாக அந்த ஒரு மேஜிக்கை திரும்ப பண்ண முடியாமல் தான் இருந்தாங்க சோனியில். இப்போ அந்த மேஜிக் பண்ணிட்டாங்களா அப்படின்னாக்கா அது டவுட்டு தான். ஆனால் A7 V இன்றைக்கி தேதிக்கு சோனியில் இருக்கிற பெஸ்ட்டு ஹைப்ரிட் ஆப்ஷன் அப்படின்னே சொல்லுவேன் நான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அட்டகாசமாக இருக்க கேமரா. ஏன்னா இதுக்கு மேலே போனீங்க அப்படின்னாக்கா எல்லாமே வந்து $1000 டிஃப்ரென்ஸு, $2000 டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். அதனால் இருக்கிறதுலே கம்மியான விலையில் உங்களுக்கு நல்ல ஹைப்ரிடான ஒரு கேமரா வேணும், எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு நினச்சிங்கனாக்கா A7 V அட்டகாசமான ஒரு பாடி, நிச்சயமாக அப்கிரேட் பண்ணலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்குது. புதுசாக வாங்குறவங்களும் நம்பி தைரியமாக வாங்கலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு நிச்சயமாக ஃப்யூச்சர் ப்ரூஃபாக தான் இருக்குது இந்த கேமரா, ப்ராப்ளமே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நல்ல சாலிடான ஒரு பாசிட்டிவான ஒரு கேமரா தாங்க. சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் அங்கங்கே இருக்குது, ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தோணலை. அதனால் A7 V நிச்சயமாக நல்ல கேமரா, அருமையாக யூஸ் பண்ணலாம். சூப்பர். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.